வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட பகுதி 22 கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? ஏன் இந்த டிராமா என்ற திகழ்மதி கேள்விக்கு உங்களுக்கான்னு சொன்னால் உங்களுக்கே கோபம் வரும் என்றவனின் கிண்டல் புன்னகையில் திகழ்மதி முறைக்க, ஓகே சாரி என உடனே கைகளை தூக்கியவன், என் அப்பா கேரக்டர் உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்படித்தான் வீட்டில் அதிகமாக அவரோட சத்தம் இருக்காது, ஆனால் முடிவு பண்ணிட்டா மாற்றிக்கவே மாட்டார் என்று ஆரியன் சொல்ல, உங்களை மாதிரி என நினைத்து கொண்டவள், இல்லை இல்லை அவர் மாதிரி தான் நீங்களா என்று நினைத்தபடி அவன் சொல்வதை கேட்க நின்றாள். உங்கள் கேஸ் கொஞ்சம் சரிதான், பாட்டியோட சொத்து அப்பாவுக்கு தான் வரணும், வரும்னு அப்பாவும் நினைச்சாங்க. ஆனால் அப்பாவோட சிஸ்டர் ஹஸ்பண்ட் அதான் புகழ் அப்பா அவருக்கும் பங்கு வேணும்னு நின்னார். பாட்டியும் அப்பாவுக்கு சப்போர்ட் தான். ஆனால் அப்பா பேரில் கொடுத்தா எங்கள் பையனுக்கும் பொண்ணுக்கும் சண்டை வந்துடுமோன்னு என்னை உள்ளே இழுத்து விட்டாங்க. ஆர்யா மேரேஜ் முடிஞ்சால் அவன் பேரில் எழுதி தரேன்னு. அப்பாவும் பொண்ணு பார்க்க தயாரானாங்க. ஆனால் எனக்கு என்று நிறுத்தியவன், சொன்னால் உங்களுக்கு புரியுமா தெரியல, எனக்கு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதான் ஆசை என்றதும், அதுக்கு என்றவள் புரியாமல் பார்க்க, அப்பா காட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணி அது ஒத்து வராமல் போயிட்டா, அண்ட் அப்பாவும் பிஸ்னஸ் மைண்டில் என் கல்யாணத்தை நிச்சயமாக பிஸ்னஸாக தான் பார்ப்பார். பணமும் பதவியும் இருக்கிற இடமா பார்க்க ஆரம்பிச்சா என் வாழ்க்கை, என் கனவு என்னாகிறது என்றவன், சும்மா ஏனோ தானோன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு வாழ்கிறதுக்கு பேர் வாழ்க்கையா? மேபி, பட் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. எனக்கு என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிறது என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வாழப்போகிற வாழ்க்கையில் தான். அதை எப்படி என் அப்பா கையில் கொடுக்க முடியும் என்று கேட்டு திகழ்மதியை பார்க்க, நீங்கள் அதை எடுத்து புரிகிற மாதிரி சொல்லலாமே, இது ஒரு விஷயம்னா இவ்வளோ காசு செலவு பண்ணி என்னை இங்கே கொண்டு வந்தீங்க என்றால் ஆச்சரியமா. நிச்சயமாக இல்லை, இவ்வளவு மட்டமான ஐடியா எல்லாம் என்னோடது இல்லவே இல்லை. ஏற்கனவே சொன்னது தான், இது அந்த ராஸ்கல் புகழ் பண்ணின வேலை. எனக்கு தெரிஞ்சதும் வேண்டாம்னு தான் சொன்னேன், அப்புறம்தான் நீங்கள் என்றவன் சொல்லாமல் நிறுத்தி, சொத்துக்காக மட்டும்னு இதை சொல்ல முடியாது. புகழ் லவ் மேரேஜ்னு தெரியும் இல்லையா? அவனோட மேரேஜ் நடக்கும் முன்னாடி எனக்கு பண்ணணும்னு வீட்டில் சொன்னாங்க. அப்போவும் இந்த புகழ் தான் நான் எதிர்பார்க்காத நேரமாக சிவனேன்னு இருந்த நான் லவ் பண்ணுறேன்னு என் வீட்டில் சொல்லி வச்சுட்டான். அப்புறம் அப்படி இப்படின்னு போய் சொல்லி அவன் கல்யாணத்தையும் நடத்திக்கிட்டான். அவன் ஒரு கல்யாணத்தை பண்ணுறதுக்கு என் லைஃப்பில் கபடி, கிரிக்கெட், ஃபுட்பால் பல கேம் ஆடி வச்சிருக்கான் என்றவன், எப்படி என்ன செஞ்சு முடிச்சு வைக்க போறேனோ என்றும் சொல்ல திகழ்மதி கவனித்து மட்டும் நின்றாள். எப்படி அவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க, அனுப்பி வச்சுடுவேன்னு? இது எவ்வளவு பெரிய க்ரைம் தெரியுமா? எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும் எல்லாருக்கும். என்ன பண்ண போகிறோம்? அவ்வளவு எளிதில் முடித்து வைக்க முடியாதே. காதல் திருமணம் எல்லாம் இப்பொழுது சகஜம்தான். அதுவும் வீட்டிற்கு தெரியாமல் நடப்பது அரிது என்றாலும் விதியே என பல பெற்றோர்கள் போல ஆரியனும் கூட வீட்டில் ஏற்றுக்கொண்டார்கள் என வைத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் பொய், நிஜம் இல்லை. இந்த பெண்ணை நடிக்கத்தான் அழைத்து வந்தேன் என்று அனைவரின் முன்பும் நின்று கூறுவது என்ன சாதாரண விஷயமா என தன் கேள்வியை திகழ்மதி கேட்டுவிட, உங்ககிட்ட தாங்க சாதாரணமாக சொல்கிறேன், வெளியில் சொல்ல கொஞ்சம் பயந்தான், ஆனாலும் சொல்லி தானே ஆகணும். பாட்டிக்கிட்ட சொத்தை வாங்கி புகழ் பேருக்கு கொஞ்சம் சேர்த்தாச்சு. அவன் லவ் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டான். இனி அவன் எப்படி போனால் எனக்கு என்ன இந்த ஷாக்லேருந்து எல்லாரும் வெளிவர 1 மாதம் 2 மாதம் ஆகும். அப்புறம் மறுபடியும் என் அப்பா பொண்ணு தேடுவார் என்று சொல்லி அவளை ஆழ்ந்த பார்வையால் அவன் பார்க்க, அதை எப்போ சொன்னால் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போவே சொல்லிடலாம்ல. எனக்கு அத்தையை, உங்கள் அம்மாவை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையாகவும் பயமாகவும் இருக்குது என்றாள் திகழ் அவன் பேச்சின் திசையை மாற்றி. எல்லாம் ஒன்று தான் மேடம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது. இப்படி தலையை சுற்றி மூக்கை தொட நானுமே ஆசைப்படலை. உங்களுக்கே தெரிஞ்ச ரீசன் தான். புகழ் செஞ்சு வச்ச வினைதான் இது. ஆனாலும் நான் இதை இவ்வளோ தூரம் கொண்டு வர காரணம் நீங்கள் மட்டும்தான். முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு என்னை புரிய வைக்க மட்டும்தான் இந்த 1 மாதம் நான் ட்ரை பண்ண நினைச்சது. நாம் நினைக்கிறது எங்கே நடக்குது என்று சொல்ல திகழ்மதி மௌனமாய் நின்றாள். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நான் கேட்காமலே தேடாமலே எனக்கு கிடைச்சது. அதுவும் புகழ் மூலமாக தான். நீங்கள் நிஜமாகவே கிரேட் தான். நானெல்லாம் என் அப்பா உருவாக்கின சாம்ராஜ்யத்தில் எனக்குன்னு ஒரு இடத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஓடிட்டுருக்கீங்க.
உங்களை எந்த விதத்திலையும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் என்று சொல்லும் பொழுது கூட அவள் அசையாமல் நிற்க, ஆனால் உங்கள் கோல் நிறைவேற பின்னாடியோ ஆர் உங்கள் லைஃப் பார்ட்னர்னு உங்கள் வீட்டில் ஏதாவது உங்கள் பிரதர் சிஸ்டர் உங்கள் மாமான்னு யாராவது பேசினாலோ ஒரு ஸ்பேஸ் உங்கள் மனசில் இருக்கும் இல்லையா? அங்கே என்னை நினைச்சு பாருங்க. இல்லை ஜஸ்ட் ஏதோ ஒரு சின்ன சிக்னல் கொடுங்க, நிச்சயம் நான் அங்கே இருப்பேன் உங்களுக்கு பக்கமா என்றதும் அவள் அவனை அதிசயமாய் பார்க்க, புரியுது, என் அப்பா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுவார் தான், ஆனால் நானும் அம்மாவும் சம்மதிக்கணுமே என்றதும் சோர்ந்தவள் மீனாட்சியை நினைத்து பார்க்க, பிடிச்ச வாழ்க்கையை வாழத்தான் ஆசைப்படுகிறேன். அதே வாழ்க்கையை உங்கள் ஃபேமிலிக்கு அமைச்சு கொடுக்க நீங்கள் ஆசைப்படுறீங்க. ரெண்டும் தப்பில்லையே. நீங்கள் காத்திருக்கிற வரை என்னாலையும் காத்திருக்க முடியும் என்றவன், தேங்க்ஸ் திகழ், ரொம்ப நாளாக பேசாத மாதிரி ஃபீல் இருந்துச்சு. 10 நாள் தான் ஆனால் எனக்கு 10 நாளாக தெரியலை. எனிவே இதுவே எனக்கு ஹாப்பி தான் என்று சொல்லி ஆரியன் வெளியில் சென்றுவிட மெத்தையில் அமர்ந்தாள் கனத்த மனதுடன் திகழ்மதி. அவனின் தெளிவான பேச்சு திகழ்மதி மனதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தி தான் சென்றிருந்தது. எவ்வளவு இயல்பாய் இருக்கிறானோ அதே அளவு அனைத்திலும் திட்டமிட்டு தெளிவாய் இருக்கிறான். அவன் நினைத்தால் சொல்லிவிடலாம், உன் குடும்பத்திற்கு நான் உதவுகிறேன் என்று. அதை சொல்லி இன்னும் திகழ்மதி மனதில் வெறுப்பை ஏற்படுத்தி கொள்ள தயாரில்லை அவன். அவள் திசையில் அவளை பறக்க விட்டு தன்னையும் உடன் சேர்த்துக்கொள் என்றுதான் சொல்ல நினைக்கிறான். அதை ஓரளவும் சொல்லியும் விட்டான். இனி முடிவு அவள் கையில் மட்டும்தான். மகி, அக்கா கால் பண்ணுவாங்க, உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, கால் வந்தால் பேசு, நான் பக்கத்தில் போயிட்டு வரேன் என்று சொல்லி அலைபேசியை தங்கையிடம் கொடுத்துவிட்டு அந்த மாலை நேரத்தில் வெளியே சென்றிருந்தான் அரவிந்த். மகி என்ற அனன்யாவின் குரல் கேட்க, யாரடா அது? வாங்க வாங்க, விருந்தாள் வந்திருக்கீங்க, எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்க என்று மகிழினி கிண்டல் செய்ய, ஓய் கிண்டலா போச்சா என்றாள் அனன்யா. அடப்போம்மா, ஒரே வீடுன்னு தான் பேர், மாதத்துக்கு ஒருக்க தான் பார்த்துக்கிறோம். இப்போ மேலே வந்திருக்கீங்கன்னா அத்தை எங்கேயோ தூரமாக போயிருக்காங்க சரியா என்று மகிழினி கேட்க, ஆமாம் ஆமாம், உன் மாமாக்கு காலில் கட்டை பிரிக்க போயிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் 8 மணிக்கு தான், வர 9 ஆயிடும் என்று சொல்லி அங்கிருந்த மர நாற்காலியில் அமர்ந்தாள். அதானே பார்த்தேன். சரி, நூடுல்ஸ் வேணுமா? நானே செஞ்சேன் இப்போதான் என்று சொல்லி எடுத்து வைக்க, வாவ் என்று தனக்கும் எடுத்துக்கொண்டாள் அனன்யா. இருவரும் பேசியபடி இருக்க மேஜையில் இருந்த பூவை கண்டவள், இதென்ன இத்தனை கலர் ரோஸ் என்று அனன்யா கேட்க, அது மட்டும்தான் பாத்தியா, வீட்டை சுற்றி பாரு என்றாள். நூடுல்ஸை வாய்க்குள் செலுத்தியபடி மகிழினி. எல்லாமே கலர் கலராக இருக்கு, ரோஸ்னால் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்று கேட்க, ஐயா பிடிக்கும் தான், அதுக்காக இப்படி பிளாஸ்டிக்கில் பணம் கொடுத்து வாங்குவேனா நான் என்ற மகிழினி. இதெல்லாம் அருவிக்கு யாரோ ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஆனால் யாருன்னு தான் அருவிக்கே தெரியல, எனக்கு என்னவோ யாரோ ப்ரப்போஸ் பண்ணதான் ட்ரை பண்ணுறாங்கன்னு தோணுது என்று சொல்லி அனன்யாவிற்கும் ஊட்டிவிட, இதெல்லாம் வேற பண்ணுதா உன் அண்ணா என்றாள் அனன்யா. பண்ணிட போகுது, நீ வேற. இதை அனுப்புறவ பொண்ணா இருந்தா ஐயோ பாவம் பொண்ணா போயிட்டியேன்னு அடிக்காம விடும், பையனா இருந்தா பிரித்து எடுத்துடும் என்றாள் மகிழினி. பையனா? பையனுக்கு பையன் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? மாட்டாங்க தான். ஆனால் அருவிக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை நம்ம தங்கச்சிக்கு நம்மக்கிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ண பார்க்குறாங்களோன்னு. நானே ஏண்டா பிறந்தோன்னு ரேஞ்சில் இருக்கேன், எனக்கு எவன் அனுப்ப போகிறான் என்று சொல்ல, ஓ இவ்வளோ இருக்குதா என்ற அனன்யா மகிழினிக்கு தெரிந்த கதைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமாம் ஆமாம், பையனாக இருந்தா இதெல்லாம் வேஸ்ட் மகிழினி சொல்ல, அப்போ பொண்ணாக இருந்தா என்று அனன்யா கேட்க, அதுவும் வேஸ்ட் தான், அரவிந்த் சாமியார் பற்றி தெரியாமல் யாரோ விளையாடுறாங்க என்றால் விளையாட்டாய் சிரித்து. இந்த நேசம் தொடரும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.